ஷாலோம் ஷாலோம், பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்னைக்கு ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல நம்ம பார்க்க போற 4வது விஷயம் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் சொல்லும்போது நம்ம ரோட்ல போறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறோம், அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல், அது அவங்க டேவே ஒரு ஸ்பெஷலான டேவா மாத்திடும். ஒரு வயசான அம்மா கிராஸ் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். ஒரு வயசான தாத்தா இருக்காரு, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற ஒரு கைண்ட்னஸ். வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான்னு சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற ஒரு சில ஹெல்ப் நமக்கு தேவையா இருக்கும்போது கர்த்தர் அதை நமக்கு ரெட்டு தனியா கொடுத்து ஆசீர்வதிப்பாராம். யாராவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? நமக்கு ஒரு தேவைன்னு இருக்கும், அது கர்த்தர் யார் மூலியமாவது நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு செய்யற ஒரு கைண்ட்னஸ்க்கு கர்த்தர் நமக்கு ரீபே பண்ற விஷயம் தான் அது. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மன்னிச்சு ஒருத்தர் கம்பேஷனேட்டா இருக்கணும், கைண்டா இருக்கணும். அவங்களோட பாவங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். ஏன்னா காட் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ மைண்ட்ஃபுல்லா இருந்தாரோ, அதே போல நம்மளும் மற்றவங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்மளும் கைண்டா மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்னைக்கு யாராவது ஏதாவது தேவையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹோல் ஹார்ட்டடா போய் ஹெல்ப் பண்ணுங்க. when you are in a need, God will send the biggest help ever needed. God bless you.